ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வலிகாமம் வடக்கை இராணுவம் ஆக்கிரமித்து 35 ஆண்டுகள், 2700 ஏக்கர் காணிகள் தற்போதும் இராணுவத்திடம், 50 வீத காணிகளில் விவசாயம் பண்ணைகள், 10 வீத காணிகளில் வியாபார செயற்பாடுகள், பாதுகாப்பு போர்வையில் வளங்கள் கபலீகரம். வலிகாமம் வடக்கிலிருந்து தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 35 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்னமும் அந்த மக்கள் முழுமையாக மீள் குடியமர்த்தப்படாதுள்ளனர். போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 16 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் அவர்களின் காணிகள் உயர் பாதுகாப்பு நிலையம் என்ற போர்வையில் இன்னமும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு அவற்றின் பயன்களை இராணுவமே அனுபவித்து வருகின்றது. 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வலிகாமம் வடக்கு மக்கள் தங்களின் சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அந்த பகுதிகளை உயர் பாதுகாப்பு வலயம் என்று இலங்கை இராணுவம் அறிவித்து கையகப்படுத்தி கொண்டது. அந்த பகுதியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் பல இடங்களில் குடியேறினர், இடம்பெயர்ந்தனர். போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னரும் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் அந்த மக்களின் காணிகள் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் இடம்பெயர்ந்த மக்களை சொந்த இடங்களில் மீள் குடியமர அனுமதிக்க வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற போதும் அவை இன்னமும் இராணுவத்தால் விடுவிக்கப்படவில்லை. இடையிடையே சில பிரதேசங்களில் மீள் குடியமர்வு அனுமதிக்கப்பட்ட போதும் இன்னமும் பெரும் நிலப்பரப்பு இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டு வளமிக்க அந்த பிரதேசத்தின் பயன்கள் இராணுவத்தால் சுரண்டப்பட்டு வருகின்றது. வலிகாமம் வடக்கில் இன்னமும் 2700 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பிரதேசத்தை பாதுகாப்பு என்ற போர்வையில் இராணுவத்தினர் கையகப்படுத்தி இருந்தாலும் அந்த பிரதேசத்தின் வளங்களை சுரண்டி வருமானம் ஈட்டுவதிலேயே இராணுவம் முனைப்பாக இருக்கின்றது. தற்போது வலிகாமம் வடக்கில் இராணுவத்தின் வசமுள்ள தமிழ் மக்களின் காணிகளில் 50% இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளையும் பண்ணைகளையும் முன்னெடுக்கின்றனர். 10% காணிகளில் மைதானங்கள், வர்த்தக நிலையங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் என்பன இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து பெறப்படும் விவசாய அறுவடையையும் அவற்றின் ஊடான வருமானத்தையும் இராணுவமே பெற்றுக்கொண்டு வருகின்றது. அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் தையிட்டி பகுதியில் விடுவிக்க தயாராக இருந்த பெண்கள் விடுதியொன்றில் தற்போது இராணுவத்தினரால் வர்த்தக நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் இராணுவத்தினர் பிரேச இயலங்களிடமோ அல்லது உரிய அரச நிர்வாகங்களிலோ எந்தவித அனுமதியும் பெறாது கட்டுமானங்களையும் வர்த்தக நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கின்றனர். அதேபோன்று காங்கேசன்துறையில் தல்சன விடுதியை சுற்றியுள்ள கடற்கரை பகுதி, அங்குள்ள சில வீதிகள் இன்னமும் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மறைமுகமாக இராணுவத்தின் ஆளுகை தற்போதும் தொடர்கின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதில் இணக்கம், தமிழ் கட்சிகள் இணைந்து வியூகம். வவுனியாவில் உள்ள 4 உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் கட்சிகளிடையே பொது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று கட்சிகளின் பிரமுகர்களின் இடையே இலங்கை தமிழரசுக் கட்சியின் வவுனியா அலுவலகமான தாயகத்தில் நேற்று காலை நடைபெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி கட்சியான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஜனநாயக தேசிய கூட்டணி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டனர். பொது நோக்கம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு வவுனியாவில் உள்ள 4 சபைகளிலும் இணைந்து நிர்வாகத்தை உருவாக்குவதற்கான இணக்கப்பாடு அதில் எட்டப்பட்டுள்ளது. வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மாநகர முதல்வர் பதவியும், பிரதி முதல்வர் பதவி ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு முதல் 2 வருடங்களுக்கும் அடுத்த 2 வருடங்களுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் தவிசாளர் பதவி தமிழரசுக் கட்சிக்கும், உப தவிசாளர் பதவி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உப தவிசாளர் பதவியை 2 வருடங்களுக்கு பகிர்வது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கும் தொடர்ச்சியாக பேச்சுக்களை முன்னெடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச சபையில் தமிழரசுக் கட்சிக்கு தவிசாளர் பதவியும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு உபதவிசாளர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வெங்கல செட்டிக்குளம் பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தவிசாளர் பதவியும், தமிழரசுக் கட்சிக்கு உபதவிசாளர் பதவியும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது யார், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சாதகம். வவுனியா மாநகர சபைக்கான முதல்வர், பிரதி முதல்வர் தெரிவுகள் இன்று நடைபெறவுள்ளன.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் முதல்வராகவும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் வேட்பாளர் பிரதி முதல்வராகவும் வருவதற்கான சாதக நிலைமைகள் அங்கு காணப்படுகின்றன. 21 உறுப்பினர்களை கொண்டுள்ள வவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு 11 ஆசனங்கள் தேவை என்கின்ற நிலையில் சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழ் கட்சிகளிடையே புரிந்துணர்வு உடன்பாடு ஒன்று நேற்று எட்டப்பட்டிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பெற்றுக்கொண்ட 4 ஆசனங்களும், தமிழரசு கட்சி பெற்றுக்கொண்ட 3 ஆசனங்களும், ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 ஆசனங்களும், ஜனநாயக தேசிய கட்சியின் 1 ஆசனமும், அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 1 ஆசனமும் சேர்த்து 11 ஆசனங்கள் உள்ளதால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் முதல்வராகவும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் வேட்பாளர் பிரதி முதல்வராகவும் பெறுவதற்கான சாதக நிலைமை அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் தெரிவு செய்யப்பட்டிருந்த முன்னாள் நகரசபை உறுப்பினரும் ஆசிரியருமான சுந்தரலிங்கம் காண்டிபன் முதல்வராக பெயரிடப்பட்டுள்ளார். ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் பரமேஸ்வரன் கார்த்திபன் பிரதி முதல்வராக பெயரிடப்பட உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொழும்பு மாநகர சபையில் இன்று பெரும் பல பரீட்சை. இலங்கையில் உள்ள மிக முக்கியமான உள்ளூராட்சி சபையான கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு பிரதான இரு கட்சிகளும் பல பரீட்சை நடத்தி வரும் நிலையில் இன்று முடிவு தெரிய வரவுள்ளது. கொழும்பு மேயர் மற்றும் பிரதி மேயரை தெரிவு செய்வதற்காக விசேட அமர்வு இன்று திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது. இலங்கையில் உள்ள 341 உள்ளூராட்சி சபைகளில் கொழும்பு மாநகர சபை பிரதான சபையாக கருதப்படுகின்றது. நடைபெற்ற தேர்தலில் அந்த சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை பலத்தை எந்த ஒரு கட்சியும் பெறவில்லை. ஆட்சி அமைப்பதற்கு 59 ஆசனங்கள் பெற வேண்டிய நிலையில் தேசிய மக்கள் சக்தி வசம் 48 ஆசனங்களே உள்ளன. சில கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. அதையடுத்து கொழும்பு மாநகர சபையில் தமது கட்சி ஆட்சி அமைப்பது உறுதியென தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா நகர சபையில் ஆட்சி, தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கை. வவுனியா மாநகர சபை ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இன்று வவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவுகள் இடம்பெறவுள்ள நிலையில் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தி, இலங்கை தொழிலாளர் கட்சி மற்றும் சுயேட்சை குழுவின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றனர். இந்த சந்திப்பின் பின்னர் கருத்தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் சிவசங்கர், நாம் சில தரப்புகளுடன் பேசியிருக்கின்றோம், இணக்கப்பாடுகளும் எட்டப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தியால் சிறந்த ஒரு அதிகாரத்தை வழங்க முடியும் என்று நினைப்போர் எமக்கு ஆதரவை வழங்குவர். மாநகர சபையின் ஆட்சியை நாம் கைப்பற்றுவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பலாலி கிழக்கில் உள்ள ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் வழிபட அனுமதி. இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பலாலி கிழக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள 35 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் மக்கள் எந்தவித கட்டுப்பாடுகளுமின்றி ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் என்று இராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொண்ட தலையீட்டை அடுத்தே பொதுமக்கள் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை இராணுவத்தினர் வழங்கியுள்ளனர் என்று அரச தரப்பினர் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், இராணுவ உயரதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் ஆலயத்துக்கு சென்றிருந்தனர். ஆலயத்தில் விசேட வழிபாடுகளும் நடைபெற்றன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஊழல் விசாரணை தடுக்க இனவாதம் தூண்டப்படுகிறது, தமிழ் மக்கள் எம்மை நம்புகின்றனர், ஜெர்மனியில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. தோல்வியடைந்த அரசியல் குழுக்கள் ஊழல் மோசடி விசாரணைகளை முறியடிப்பதற்காக இனவாதத்தை தூண்டுகின்றன என ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க தெரிவித்துள்ளார். ஜெர்மனிக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர அங்கு வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து கலந்துரையாடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டின் கட்டமைப்பை சுத்தப்படுத்துவதற்கான போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். இதற்கான சவாலை நாம் ஏற்றுள்ளோம். குற்றப்புலனாய்வு திணைக்களம், போலீஸ் திணைக்களம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஆகியன விசாரணைகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் மேல் நீதிமன்றத்துக்கு குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்து வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதன் பின்னர் வழக்கை விசாரணைக்கு உட்படுத்தி தண்டனையை வழங்கும் அதிகாரம் மேல் நீதிமன்றத்துக்குரியது. தற்போது ஹேலிய ரம்புக்வெல, மேர்வின் டி சில்வா ஆகியோரது விசாரணைகள் நிறைவுக்கு வருகின்றது. நாமல் ராஜபக்சவின் கிரிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாகவும், ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி ஆகியோருக்கு எதிராகவும்
குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதன் பின்னரான செயற்பாடு மேல் நீதிமன்றத்திடமே உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அரச வாக்குறுதி கிடப்பில் கர்தினால் குற்றச்சாட்டு. ஈஸ்டர் தாக்குதல்களின் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதற்காக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தற்போதைய அரசாங்கத்தை குறை கூறியுள்ளார். மேலும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் தங்கள் அரசியல் எஜமானர்களின் தாளத்திற்கு நடனமாடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கம் உறுதிமொழி அளித்த போதிலும் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றப்படவில்லை என்றும் கர்தினால் கூறியுள்ளார். கொழும்பில் உள்ள கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் நடந்த விழாவில் பேசிய கர்தினால் ரஞ்சித் அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதில் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த சம்பவம் குறித்த விசாரணை போதுமானதாக இல்லை. ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் முதல் தொகுதியில் பல பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் எந்த அரசியல் தலைவரோ அல்லது கட்சியோ அவற்றை செயற்படுத்த இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை. சரியான கட்டமைப்பு அல்லது வழிமுறை எதுவும் உருவாக்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதமர்கள் மற்றும் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகளின் மூத்த அதிகாரிகளை விமர்சித்த மெல்கம் ரஞ்சித் தாக்குதல்களை தடுக்கும் பொறுப்பு இருந்த போதிலும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க தவறிவிட்டனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பலாலி கிழக்கு பகுதியில் விரைவில் மீள்குடியேற்றம், இளங்குமரன் எம்பி உறுதி. கடந்த 35 வருடங்களாக பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் உள்ள பலாலி கிழக்கு பகுதி விரைவில் விடுவிக்கப்பட்டு அங்கு மக்கள் மீள்குடியேற நடவடிக்கை எடுத்து வருவதாக ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட வழிபாடுகளில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு மேலும் கருத்துரைத்த அவர், ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தினமும் வந்து வழிபட தற்காலிகமாக ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாதை ஊடாக சென்று அம்மனை வழிபட முடியும். விரைவில் ஆலயத்திற்கு செல்லும் வீதி விடுவிக்கப்படும். அதேவேளை பலாலி கிழக்கு பகுதியை உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் இருந்து விடுவித்து காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இராணுவத்தினரும் அதற்கான நல்லெண்ண சமிஞ்சைகளை காட்டியுள்ளனர். மக்கள் வெளியேறி இன்றுடன் சரியாக 35 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தற்போது இப்பிரதேசம் காடுகளாக காணப்படுகிறது. விரைவில் மக்கள் மீள் குடியமர்த்தப்பட்டு செந்தளிப்பான பிரதேசமாக மாறும் என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் ஜேர்மன் விஜயம் சந்திப்புகளை வெளிப்படுத்த வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை. ஜனாதிபதி அன்ரவின் ஜேர்மன் விஜயத்தின் போது புலம்பெயர் இளைஞர்களுடன் ஏதேனும் இணக்கப்பாடு எட்டப்பட்டதா என நாட்டுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களும் கருத்துரைக்கையில், ஜனாதிபதி அன்ரோ மார்சனாக ஜேர்மனுக்கு விஜயம் செய்தோ அல்லது அங்குள்ள புலம்பெயர் இளைஞர்களை சந்தித்தோ எவ்விதத்திலும் தவறென நாம் கூறவில்லை. ஆனால் அங்கு அவர்களுடன் என்ன கலந்துரையாடப்பட்டது என்பது தொடர்பில் ஏதேனும் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தால் அது எவ்வகையானது என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்தியாக வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மோதல் தீவிரமானால் எரிபொருள் விலை உச்சம் தொடும், எச்சரிக்கும் வல்லுநர்கள். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றம் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. அதன்படி WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 72.98 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதுடன் இது 0.18% அதிகரிப்பாகும். பிரெண்ட் கச்சா எண்ணெயின் பீப்பாய் ஒன்றின் விலை 74.23 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதுடன் இது 2.84% அதிகரிப்பாகும். ஹார்மூஸ் நீரிணை போன்ற முக்கிய எண்ணெய் கடத்தும் பாதைகளில் பதற்றம் உருவானால் அது உலகம் முழுவதும் எண்ணெய் விலையை பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையை வந்தடைந்தார் ஹீதா கோபிநாத். சர்வதேச நாணயத்தின் துணை முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி ஹீதா கோபிநாத் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இலங்கையை நேற்று வந்தடைந்த பின்னர் கருத்து தெரிவித்துள்ள அவர், பொருளாதார சவால்கள், பிராந்தியத்துக்கான வாய்ப்புகள் குறித்தும் சர்வதேச நாணயம் இவற்றிற்கு எவ்வாறு ஆதரவளிக்கலாம் என்பது குறித்தும் அறிந்து கொள்வதற்காக
அதிகாரிகள் சிவில் சமூகத்தினர் வர்த்தக சமூகத்தினருடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது மன்னிப்பு வழங்கிய 37 பேர் இன்னும் சிறையில், பதிலாக மாற்று கைதிகள் விடுதலை. பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய 37 கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளும் குற்றப்புலனாய்வுத்துறையினர் இதனை கண்டறிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணையாளர்கள் கடந்த வாரம் 28 சிறைச்சாலைகளின் பதிவேடு அறைகளை ஆய்வு செய்து சிறை கைதிகளின் விவரங்களை பெற்றுக்கொண்டனர். இதன்படி ஜனாதிபதி மன்னிப்பு பெற்ற 37 கைதிகள் விடுவிக்கப்படவில்லை என்றும் ஒரு கைதி தவறாக விடுவிக்கப்பட்டுள்ளார் என்றும் புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளதாக அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார். விடுவிக்கப்பட வேண்டிய 37 கைதிகள் இன்னும் சிறைச்சாலைகளுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விசாரணையாளர்கள் 4 முதல் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் வரையிலான ஜனாதிபதி மன்னிப்பு மற்றும் பிற பொது மன்னிப்புகளின் கீழ் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பில் முழுமையான மதிப்பாய்வை மேற்கொள்ள உள்ளனர் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வலுப்பெற்ற எதிர்ப்பை அடுத்து வோல்கர் டெர்க் ஜாழ் விஜயம் இறுதி நேரத்தில் நிகழ்ச்சி நிரலில் உள்வாங்கப்பட்டது. திருமலை கண்டிக்கு விஜயம் செய்வார், முள்ளிவாய்க்கால் விஜயம் உறுதியாகவில்லை. அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் 23ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்க் கொழும்பிலுள்ள உயர்மட்ட சந்திப்புகளை நடத்தவிருப்பதுடன் கண்டி, திருகோணமலை மற்றும் ஜாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளார். ஆரம்பத்தில் 23ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்கு திட்டமிடப்பட்டிருந்த அவரது விஜயத்தில் ஜாழ் விஜயம் உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை எனவும் பின்னர் சிவில் சமூக பிரதிநிதிகள் மத்தியில் வலுவடைந்த எதிர்ப்பை அடுத்தே அவர் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதி 26ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டு அதில் ஜாழ் விஜயமும் உள்வாங்கப்பட்டதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜாழ்ப்பாணத்தில் சிவில் சமூக பிரதிநிதிகளை சந்திக்க உள்ள அவர் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை இலங்கைக்கு வருகை தரும் பட்சத்தில் முள்ளிவாய்க்காலுக்கு விஜயம் செய்யுமாறு கோரி வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்க்குக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்த போதிலும் அவரது முள்ளிவாய்க்கால் விஜயம் இன்னமும் உறுதியாகவில்லை. இலங்கையில் 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட 3 தசாப்த கால யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான முறைகள் தொடர்பில் இன்னமும் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்டு பின்னர் கால நீடிப்பு செய்யப்பட்ட தீர்மானத்தினூடாக நாட்டில் இடம்பெற்ற முறைகள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டும் பொறுப்புக்கூறல் செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்க் எதிர்வரும் 23 தொடக்கம் 26ஆம் தேதி வரை உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடமாகாணத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை. புத்தளம் முதல் மன்னார், காங்கேசந்துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கரையோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் முயற்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.